கற்பூரம், எண்ணெய், விறகு. இது பாஸ்காவின் 3ஆம் ஞாயிறு. கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்தோம் என்றால் 3 வாரங்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெவ்வேறு வகையான மக்களுக்கு காட்சி தருவதைத்தான் நற்செய்தியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3வது வாரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து காட்சி தருகின்றார். முதல் வாரத்தில் பார்த்தோம் என்றால் பேதுருவுக்கும் அவர் மிகவும் அன்பு செய்த யோவானுக்கும் மதலேன் மரியாவுக்கும் அவர் காட்சி தந்தார். காட்சி தந்தார் என்பதை விட அவர்கள் வெறுமையான கல்லறையை பார்த்தார்கள், அவ்வளவுதான். 2வது வாரத்தில் தோமா முதலில் வந்தபொழுது அவர் அங்கு இல்லை. மீண்டும் இயேசு 8 நாட்களுக்கு பின் வந்தபொழுது தோமாவுக்கும் சேர்த்து காட்சி தருகின்றார். 3வதாக இன்றைய நற்செய்தியில் காண்பதைப் போல சீடர்களுக்கு காட்சி தருகிறார் என்பதை இந்த 3 வார நற்செய்தி வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. இப்படி காட்சி தந்தபோது இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன விளைவு ஏற்பட்டது என்பதுதான் இன்று நாம் தியானிக்க வேண்டிய ஒரு செய்தி. 1வது வாரத்தில் பேதுருவும் அன்பு செய்த சீடரும் மகதலேன் மரியாவும் காட்சி தந்த உடனேயே அல்லது வெறுமையான கல்லறை பார்த்த உடனேயே நம்பினார்கள், உடனடியாக நம்பினார்கள். 2வதாக தோமா சென்ற வாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் நான் இயேசுவை கண்டாலன்றி தொட்டு பார்த்தாலன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு இயேசுவை கண்டு தொட்டு பார்த்து உடனடியாக நம்பினார். இன்றைய நற்செய்திக்கு வருவோமே. இன்றும் சீடர்களுக்கு இயேசு காட்சி தருகின்றார். சீடர்கள் எப்படி நம்பினார்கள்? அதுதான் கேள்வி. இதைத்தான் இன்று நாம் நற்செய்தி பொருளாக எடுத்துக்கொண்டு தியானிக்கப் போகின்றோம். முதலில் பாருங்கள், இன்றைய நற்செய்திக்குள் சென்று பார்த்தால் சீடர்கள் ஓடி வந்து இதோ அப்பத்தை பிற்கும் போது நாங்கள் இயேசுவை கண்டுகொண்டோம் என்று உரைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்றார் என்ற ஒரு செய்தி வருகின்றது. முதலாவது வந்து நின்றார் என்றால் என்ன? அவர்களுக்கு அவர் தான் இயேசு என்பதை காட்சி தருகின்றார், கண்ணால் பார்க்கும்படி காட்சி தருகின்றார். அப்படி காட்சி தந்த பொழுது அவர்களது மனநிலை எப்படி இருந்தது? அவர்கள் ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். இயேசுவை காண்பதாக அல்ல, ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள், விளைவு என்ன? கண்ணால் கண்டும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்ப மறுத்தனர். 2வதாக பாருங்கள், ஒரு வசனம் வருகின்றது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று இயேசு வாயார சொல்கின்றார். அப்படி சொன்னதை அவர்கள் காதால் கேட்கின்றார்கள். கேட்டதற்கு அவர்களது பதில் வினை என்னவாக இருந்தது? அவர்கள் அச்சம் மேலிட்டவர்களாய் திகிலுற்று நின்றார்கள் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இயேசுவின் வார்த்தைகளையும் போதனைகளையும் 3 வருடங்கள் கேட்டிருந்தவர்கள் தானே. நாமெல்லாம் தொலைபேசியில் யாராவது ஒரு பேசும் பொழுதே இது உங்களது குரல் தானே என்று சொல்லி நாம் அடையாளம் கண்டுகொள்கின்றோம். ஆனால் இயேசு பேசும் பொழுது 3 வருடம் இருந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் ஏன் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை? இதிலும் அவர்கள் பின்தங்கி போனார்கள். ஆகவே காதால் இயேசுவின் வார்த்தையை கேட்டும் நம்ப மறுத்தார்கள். 3வதாக அவர் இதோ ஏன் இவ்வளவு நீங்கள் அச்சமுற்று பார்க்கிறீர்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் நினைப்பதாக இருக்கக்கூடிய ஆவிக்கு எலும்பும் சதையும் கிடையாதே, என்னை தொட்டு பாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்கின்றார். அவர்கள் அந்த கைகால்களை பார்த்தும் கூட அவர்கள் திகிலுற்று நின்றார்கள் என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. ஆக அதனது விளைவு என்ன? தொட்டு பார்த்தும் கூட அவர்கள் நம்ப மறுத்தார்கள். 4வதாக அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? இங்கு உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கின்றார். அவர்கள் ஒரு மீனை எடுத்து கொடுக்கின்றார்கள். கொடுக்கும் பொழுது இயேசு உருவத்தோடு இருந்ததால் தான் அதை தனது கையால் வாங்கி உண்கின்றார். இதையும் கூட அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது? அப்போதும் அவர்கள் சந்தேகப்பட்டுத்தான் நின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து நாவால் உண்டும் கூட அதை ஏற்பதற்கு மறுத்தார்கள், நம்ப மறுத்தார்கள். ஆக கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் வாயால் வார்த்தைகளை பேசியும் சுவைத்தும் கூட தொட்டு பார்த்தும் கூட இயேசுவின் உயிர்ப்பை நம்புவதற்கு அவர்கள் தயங்கினார்கள், நம்பிக்கையில் பின்தங்கி நின்றார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு சொல்கின்றது.
ஏன் இவர்கள் இவ்வளவு ஆதாரங்களை இயேசு அடுக்கியும் கூட நம்ப மறுத்தார்கள்? காரணம் இருக்கின்றது. முதலாவது காரணம், இதுவரை அவர்களது வாழ்க்கையில் இறந்து போன ஒருவர் உயிரோடு எழுந்து வந்ததாக சரித்திரத்திலேயே அவர்கள் பார்த்ததில்லை. ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், இறைவாக்கினர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள் என்று. ஆனால் பார்த்திருக்கிறார்களா என்றால் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆகவேதான் அவர்கள் நம்ப மறுத்தார்கள். இரண்டாவதாக, ஒரு சிலர் லாசர் உயிரோடு எழுந்து வந்ததை பார்த்திருக்கிறார்கள். அதை எழுப்பியவர் யார்? அவரை எழுப்பியவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு சிலருக்கு சிறிது நம்பிக்கை இருந்தது, இறந்தவர் உயிரோடு எழுந்து வருவார் என்று ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் ஏன் தயங்கினார்கள் தெரியுமா? நாம் சிலுவைக்கு சென்று கல்வாரி மலைக்கு சென்று பார்ப்போம். அங்கு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சில பேர் அவரை பார்த்து ஏளனம் பேசுகின்றார்கள். இதோ இறந்த லாசரையெல்லாம் உயிர் பெற்று எழுச் செய்தாரே, இவர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, இவருக்கு இந்த சாவு நேர்ந்ததே என்று சொல்லி அவர்கள் சில பேர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஏளனப்படுத்தினார்கள். உயிரோடு சில பேர் லாசரை உயிரோடு எழுப்பினார் இயேசு கிறிஸ்து, ஆனால் அவர் இறந்து போய்விட்டாரே. இறந்தவரை உயிரோடு எழுப்பியவர் தன்னை இறவாமல் பாதுகாத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே இறந்தோரை உயிர்த்தெழச் செய்த அந்த தேவ மகானே இறந்து போய்விட்டார் என்று கேட்டால் யார் உயிரோடு வர முடியும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் இருந்தது. அதனால் தான் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் வந்து அவர்கள் அதை நம்ப மறுத்தார்கள் என்பது நமக்கு திண்ணமாக தெரிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த காரணத்தால் தான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்ற செய்தியை நம்ப வைப்பதற்கு பெரும் முயற்சி எடுக்கின்றார். 5 புலன்களில் 4 புலன்களை பயன்படுத்தி நம்புவதற்கு முயற்சி எடுத்து பார்க்கின்றார். பயன் இல்லை. கடைசியாக அவர் இறுதி அஸ்திரத்தை கையில் எடுக்கின்றார். அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். அது என்ன ஆயுதம் தெரியுமா? இறைவாக்கு என்ற ஒரு ஆயுதம். இப்படி 4 நிகழ்ச்சிகளும் நம்ப மறுத்ததால் மோசேவின் சட்டம் தொடங்கி இறைவாக்கினர்கள் வரை இருக்கக்கூடிய தன்னை பற்றி உரைத்திருக்கக்கூடிய எல்லா இறைவாக்குகளையும் அந்த சீடர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். விளக்கி கூறிய பிற்பாடு நற்செய்தியின் இறுதி பகுதியில் ஒன்று வருகின்றது. இப்படி செய்து அவர்களது மனக்கண்களை இயேசு திறந்தார். அந்த நேரத்தில் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்திருக்கின்றார் என்பதை நம்பினார்கள். அப்படி என்றால் 5 புலன்களால் சாதிக்க முடியாத நம்பிக்கையை எதனால் சாதிக்க முடியும் என்று இயேசு செய்து காட்டுகின்றார்? இறை வார்த்தையினால் செய்து காட்ட முடியும் என்பதை இயேசு செய்து காட்டுகின்றார். ஆக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கின்றார், நமக்கு இரட்சண்யம் தந்தார் என்று நாம் நம்புவதற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருப்பது 5 புலன்கள் அல்ல. எதுதான் வழிகாட்டியாக இருக்கின்றது? இறை வார்த்தையை நம்புவதுதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியில் எவ்வளவு அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆக பல பேர் நம்மிடம் வந்து இயேசு உயிரோடு இருக்கிறாரா, எங்கள் காட்டுங்கள் என்றெல்லாம் கேட்டால் நாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது, பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிறது இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று. அதை நம்பினாலே போதும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் உள்ளபூர்வமாக உணர முடியும் என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு அழகாக எடுத்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த 3 வாரத்தில் வந்த மனிதர்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. பேதுரு, யோவான், மகதலேன், மரியா, இந்த 3 பேரை பாருங்கள். உடனடியாக அவர்கள் எவ்வாறு நம்ப முடிந்தது? அவர்கள் இயேசுவோடு கூடவே இருந்தார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை அப்பொழுது நினைத்து பார்த்தார்கள். நற்செய்தி எடுத்து படித்து பாருங்கள், யோவான் நற்செய்தி. அவர்கள் பேதுருவும் யோவானும் ஒருமிக்க ஓடினார்கள். அவர் அன்பு செய்த சீடர் வேகமாக ஓடி கல்லறையில் வாயிலில் இருந்தார். பேதுரு உள்ளே நுழைந்தார், கண்டார், நம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்த்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அந்த 3 பேரும் உடனடியாக நம்பினார்கள். பேதுருவை பொறுத்தவரை அவர் நம்பினார், ஆனால் சற்று ஆதாரம் கேட்டார். எனக்கு பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்ற ஆதாரம் கேட்டார். ஆகவே அவரது நம்பிக்கை சற்று காலதாமதமானது. இன்றைய நற்செய்தியை பொறுத்தவரை இவர்களுக்கு மிகவே நேரம் தேவைப்பட்டது. இயேசு மிகப்பெரிய உரையாற்றி பிரசங்கம் வைத்துத்தான் நம்ப வைக்கின்றார். ஆகவேதான்
இந்த முதல் வாரத்தில் பார்க்கக்கூடிய பேதுரு, யோவான், மகதலேன் மரியா ஆகியோர் கற்பூரம் போன்ற நம்பிக்கையுடையவர்கள். இரண்டாவதாக பார்த்த தோமா விளக்கெண்ணெயை போன்ற நம்பிக்கையுடையவர். மூன்றாவதாக பார்த்திருக்கக்கூடிய சீடர்கள் விறகு கட்டையை போன்ற நம்பிக்கையுடையவர்கள். கற்பூரத்திற்கு அருகில் நெருப்பை கொண்டு சென்ற உடனேயே பற்றிக்கொள்ளும் அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு, பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும். அதுவே தோமாவுக்கு பாருங்கள், விளக்கெண்ணெயை போன்று. விளக்கெண்ணெயில் விளக்கை பற்ற வைக்க வேண்டும் என்றால் சிறிது நேரம் நெருப்பை காட்டினால் மட்டுமே பற்றிக்கொள்ளும். ஆகவே தோமா சற்று காலதாமதம் நேரம் எடுத்துக்கொண்டார். அதுவே விறகு கட்டையை போன்றவர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைய நற்செய்தியில் காணப்படக்கூடிய சீடர்கள் வெகு நேரம் தீயில் காட்டினால் மட்டுமே அந்த விறகு கட்டை பற்றிக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த நிலையில் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்பதை நாமே யூகித்து பார்த்து கொள்வோம். இப்பொழுது மற்றும் ஒரு செய்திக்கு வருவோமே. இந்த கற்பூரமாகட்டும், எண்ணெயாகட்டும் அல்லது விறகு கட்டையாகட்டும், பற்ற வைப்பதற்கு எது தேவைப்படுகிறது? நெருப்பு. அந்த நெருப்பை போன்று இருப்பது என்ன? நம்பிக்கையினால் தூண்டப்பட்ட இறை வார்த்தை தான் அந்த நெருப்பு. யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக இயேசு உயிர்த்தார் என்று ஏற்றுக்கொள்வார்கள். சற்று தயக்கம் காட்டுபவர்கள், இறை வார்த்தையை சரிவர படிக்காதவர்கள், ஆழமாக படித்து உணராதவர்கள் சிறிது காலதாமதமாகும். அதுவே இறைவார்த்தையை பற்றி அறிவே இல்லாதவர்களுக்கு வெகு நேரம் எடுத்துத்தான் இயேசுவின் உறுப்பை நம்புவார்கள். எது எப்படியோ, கற்பூரமோ விளக்கெண்ணையோ அல்லது விறகோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருவது, நீங்கள் போய் இறைவார்த்தையை உரைத்து சாட்சிகளாக இருங்கள். சாட்சிகளுக்கு வேலையே என்ன? இயேசு உயிர்த்தார், மீட்பை கொண்டு வந்தார் என்று சொல்வதுதான் சாட்சிகளுக்கு வேலை. அப்படி சாட்சி பகரும் பொழுது சில நேரம் வெகு சீக்கிரத்தில் சாட்சியம் முடிந்து போகும், சில நேரம் சற்று காலமாகலாம், சில பேருக்கு வெகு நாட்கள், வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நமது வேலை என்ன? சாட்சியாக இருப்பது மட்டுமே என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, கற்பூரம் போன்றும் விளக்கெண்ணெய் போன்றும் விறகு போன்றும் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தாலும் கூட நம்மை எரிய வைப்பது, விசுவாசத்தில் எரிய வைப்பது இறைவார்த்தை தான் என்பதை உணர்ந்து சாட்சிகளாக திகழ்வோம்.